ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தெரிந்து கொள்ளும் பக்கத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தற்போதைய தங்க விலை நிலவரம் என்ன. ஸோ ஏற்கனவே தங்க விலை அதிகமாக கம்மியாகிட்டு இருந்துச்சு. ஸோ யூஎஸ் ட்ரேடிங் செஷன் முடிவில் என்ன ப்ரைஸ் அப்டேட் ஆயிருக்கு. ஸோ நாளைக்கு என்ன ப்ரைஸ் அப்டேட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது, இதுக்கு மேலே எந்த மாதிரியான எக்கனாமிக் இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம கவனிக்கணும் அப்படின்ற பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போட வீடியோஸ் தவறாமல் உங்களை சேரும். ஓகே, ஸோ ஃபஸ்ட் கோல்ட் ப்ரைஸ்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு அவுன்ஸ்க்கு $18.07 ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. நம்பர் காசுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு கிராமுக்கு $89 குறைந்த ஒரு ஸ்டேஜில் ட்ரேடிங் முடிஞ்சிருக்கு. ஸோ நாளைக்கு மார்க்கெட்லன்னு சொல்லி பார்க்கும்போது இன்னும் ஒரு கிராமுக்கு $60 கம்மியாகிற ஒரு ஸ்டேஜுக்கு தான் சான்சஸ் இருக்குது. இது இல்லாமல் நம்ம சில்வர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு அவுன்ஸ்க்கு $23.27 ட்ரேடிங் முடிஞ்சிருக்கு. நம்பர் காசுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு கிராமுக்கு $1 கம்மியான ஒரு ஸ்டேஜ் முடிஞ்சிருக்கு. ஸோ தங்கம் அதுக்கப்புறம் வெள்ளி ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பயங்கரமான ட்ராப். இதில் தங்கம் மட்டும் இன்றைக்கி 2% மேலே கம்மியாக இருக்குது. சில்வர் பார்த்தீங்கன்னா 1.7% பக்கத்தில் கம்மியாக இருக்குது. ஸோ இன்றைக்கி மெயினாக இந்த ரெண்டு கோல்டு அண்ட் சில்வர் ரேட் கம்மியானதுக்கு ரீசன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யூரோவோட டேட்டா ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. அந்த ரீசனால் யூரோப்பியன் ட்ரேடிங் செஷனில் கம்ப்ளீட்டாக கோல்ட் ப்ரைஸ் ட்ராப் ஆச்சு. அதை தொடர்ந்து யூஎஸ் ட்ரேடிங் செஷனில் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு தங்க விலையில் ஒரு இறக்கம் நடக்கல. அதுக்கு என்ன ரீசன் சொல்லி பார்த்தீங்கன்னா யூஎஸோட கன்சூமர் கான்ஃபிடன்ஸ் ரிப்போர்ட் நெகட்டிவ் வந்துச்சு. ஸோ இந்த யூஎஸோட கன்சூமர் கான்ஃபிடன்ஸ் ரிப்போர்ட் நெகட்டிவ் வந்தனால பார்த்தீங்கன்னா குறைஞ்சு போயிட்டு இருந்த தங்க விலையிலேருந்து ஒரு பாயிண்ட் ஸ்டாப் ஆகிட்டு அப்படியே அந்த ஒரே லெவல்லே ப்ரெஷர்லேயே நின்றுச்சு. ஏன்னா டிஎக்ஸ்ஐ கொஞ்சம் வீக்கன் ஆகிடுச்சு. ஸோ டிஎக்ஸ்ஐ பாசிட்டிவாக ஓப்பன் ஆனது பார்த்தீங்கன்னா இந்த ரிப்போர்ட் நெகட்டிவ் ஆனனால 92.17 வரைக்கும் வந்துருச்சு. கிட்டத்தட்ட 0.36% நெகட்டிவில் போக ஆரம்பிச்சிருச்சு. இந்த கன்சூமர் கான்ஃபிடன்ஸ் ரிப்போர்ட் மட்டும் இல்லை, அதை தொடர்ந்து யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட், அதுக்கப்புறமா ஆயில் பிரைஸ் இதுவும் டிஎக்ஸ்ஐ குறைவதற்கு ஒரு காரணம். ஸோ யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எல்லா இன்வெஸ்டர்ஸுமே ஸ்டாக்ஸில் ரேலி பயங்கரமாக போய்கிட்டு இருந்துச்சு. ஏன்னா இன்றைக்கி டவ் ஜோன்ஸ் கிட்டத்தட்ட 30,000 பாயிண்ட்ஸ்க்கு மேலே அச்சீவ் ஆயிடுச்சு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எல்லா இன்வெஸ்டர்ஸுமே ஸ்டாக்ஸில் தான் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. இது இல்லாமல் ஆயில் பிரைஸும் பார்த்தீங்கன்னா 4% இன்க்ரீஸே ரொம்பவே பாசிட்டிவாக இருந்துச்சு. ஸோ இந்த ரீசனால் பார்த்தீங்கன்னா டிஎக்ஸ்ஐ கொஞ்சம் டவுனாக இருந்துச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா தங்க விலை ஆக்சுவலாக கொஞ்சம் மேல் நோக்கி உயர்த்தி இருக்கணும். ஆனால் தங்க விலைக்கு மேலே இருக்கிற பயங்கரமான ப்ரெஷர் ரீசனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட அது மேலே உயரவே இல்லை. அது குறைவது தான் ஸ்டாப் ஆன ஒரு சிச்சுவேஷன் முடிஞ்சிருக்கு. ஸோ நாளைக்கு இந்த விலை அப்டேட் ஆகிறத தடுக்கிற மாதிரி ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன், அதாவது 10 மணி இந்தியன் டைமில் ப்ரைஸ் அப்டேட் ஆகும். அதுக்கு முன்னாடி ஏதாச்சும் எக்கனாமிக் இன்ஃபர்மேஷன் இருக்கான்னு கேட்டிங்கன்னா மேஜராக எந்த ஈவெண்ட்ஸுமே இல்லை. ஸோ பெரிதளவில் எதுவும் மாற்றி அமைக்கிறதுக்கான சான்ஸ் இல்லை. அதனால் ஒரு கிராமுக்கு $60 கம்மியான மாதிரி தான் அப்டேட் ஆகிறதுக்கான ஒரு சான்ஸ் இருக்குது. ஸோ இப்போ வரைக்கும் மார்க்கெட்டில் எல்லாருமே எதிர்பார்த்துருக்க ஒரு நியூஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா $1,800 தான் ஒரு பயங்கரமான ஒரு ப்ரெஷர் பாயிண்டில் இருக்குது. ஸோ இந்த $1,800 கீழே போகுமா, இல்லை இதை தாண்டி தான் அடுத்த ட்ரேடிங் நடக்குமா அப்படின்றது நாளைக்கு ஏஷியன் ட்ரேடிங் செஷனில் தான் பார்க்கணும். ஸோ எப்படி இந்த ஏஷியன் மார்க்கெட்டில் இந்த ப்ரைஸ் சேஞ்ச் ஆகுது, நாளைக்கு கோல்ட் ப்ரைஸ் எப்படி ட்ரேட் ஆகுது அப்படின்றது நம்மளோட அடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.